நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இந்த சாயந்தர வேளையிலே உங்களை ஜோஷுவா டிவி நேயர்களே வாழ்த்துகிறதிலே சந்தோஷமடைகிறேன். ரட்சிப்பின் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த உலகத்திலே மிகவும் முக்கியமான அல்லது மிகவும் ஆச்சரியப்படத்தக்க அதிசயமான ஒரு காரியம் உண்டானால் அது இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, மரணம், ஊழியம், மரணம், உயிர்த்தெழுதல், இனி வரப்போகிற நியாய தீர்ப்பு. இவை உலகத்திலேயே முக்கியமான ஒரே காரியம். இது தவிர வேறு காரியம் ஒன்றும் இல்லை, இதுக்கு இணையானது எதுவும் இன்னொன்று இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு இல்லவே இல்லை. ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்கள், உயிர்த்தெழுதலை பற்றி காரியங்களை ஒரு சில வசனங்களை வைத்து நாம் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்தபோது ஊழியங்களை செய்து கொண்டிருந்த போது, அதாவது தேவாதேவன் சர்வத்தையும் படைத்த தேவன் மனுஷனை படைத்து அவன் பாவம் செய்தபோது அதற்காக இயேசு கிறிஸ்து ஆகிய அவர் தாமே உலகத்தில் வந்து பாவங்களுக்கு பிரயச்சித்தம் செய்யும்படி தன்னுடைய ஜீவனையே கொடுக்க வேண்டும் என்பது திட்டம் பண்ணிவிட்டார். அது ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்டபடி. இவ்விதமாக அந்த காரியங்கள் காலம் நிறைவேறின போது ஸ்திரீயிடத்தில் பிறந்தவரும் மாசற்றவருமாகிய அவர் நம்மிடத்தில் வந்து நமக்காக மரணத்தை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு விழுங்கினார். அவர் உலகத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே அவர் யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17-18 வசனத்திலே அவர் தன்னுடைய மரணத்தை பற்றியும் உயிர்த்தெழுதலை பற்றியும் முன்னறிவித்து சொன்னார். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியால் பிதா என்னில் அன்பா இருக்கிறார். ஒருவன் அதை எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் அதிகாரம் உள்ள ஒரே ஒருவர் அவர்தான். ஏனென்றால் அவர் தற்செயலாக வந்த ஒரு மனித உருவெடுத்து உலகத்துக்கு சொல்லி வச்சு வந்தவர். அப்படி தான் சொல்லணும், சொல்லி வச்சு உலகத்துக்கு வந்தவர். இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது வேத புத்தகத்தில். 1000 வருஷமாக எதிர்பார்த்திருந்தார்கள். அதன்படியே அவர் வந்து ஊழியங்களை செய்து நிறைவேற்றி பாடு மரணங்களை ஏற்றுக்கொண்டார். அவர் சொன்னார், ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்னார். பெற்றுக்கொண்டேன். ஆக இவ்விதமாக அவர் ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் அதிகாரம் உண்டு என்பதை மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 22-23 வசனத்திலையும் சொல்கிறார். மறுபடியும் அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரித்த போது இயேசு அவரை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றார். அவர்கள் மிகுந்த துக்கமடைந்தார்கள். சீசர்களிடத்தில் தன்னுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் பற்றி அவர் சொன்னார். அவர்கள் அவர் செய்த அற்புதங்களை அதிசயங்கள் எல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டார்கள். அவர் தன்னுடைய மரணத்தை குறித்து சொன்னபோது அவர்கள் துக்கப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து மரிப்பதை, மரணமடைவதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால தான் கெத்செமனே தோட்டத்திலே அவரை பிடிக்க வந்தவர்களை பார்த்து பேதுரு பட்டயத்தை எடுத்து மல்குஸ் என்பவனை காதற வெட்டினான். குருவானவரை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தில் அவர் இந்த உலகத்தில் வந்து உயிர் விடுவதற்காகவே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்தார். கெத்செமனே தோட்டத்திலே ஜெபிக்கும்போது, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி ஆகட்டும் என்று தன்னை ஒப்பு கொடுத்தார். இவ்விதமாக அவர் பிதாவின் சித்தத்தின்படி தன் ஜீவனை கொடுக்க தான் வந்தார். ஆனால் மனிதர்களுக்கும் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆக இன்பாக பாருங்கள், அவர் சொன்னார் உயிர்த்தெழுதல் உண்டு அப்படின்னு. அதாவது என்னை சிலுவையில் இருந்து கொள்வார்கள், நான் என்ன செய்வேன், 3ஆம் நாள் உயிரோடு எழும்புன்னு சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம்
24 முதல் 25 வசனங்களை வாசி. போதகர் ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனால் அவருடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே சொன்னாரே. எங்களுக்குள்ளே சகோதரர் 7 பேர் இருந்தார்கள். மூத்தவன் விவாகம் பண்ணி மரித்து சந்தானம் இல்லாததினாலே தன் மனைவியை தன் சகோதரனுக்கு விட்டு போனான். அப்படியே 2ஆம் சகோதரன் அப்படி செய்தான். இயேசு அவர்களுக்கு பிரயோஜனமாக நீங்கள் வேத வாக்கியங்களையும். சரி, இப்போ இது என்ன சொல்கிறேன், உயிர்த்தெழுதலும் பரிசுத்தாவியும் உண்டென்று நம்பாத சதுசேயர்கள். இஸ்ரவேலுக்குள்ளே 2 விதமான பிரிவு மக்கள் இருந்தார்கள். பரிசேயர், சதுசேயர். பரிசேயர் உயிர்த்தெழுதலும் ஆவியின் அபிஷேகமும் உண்டு என்று நம்புகிறவர்கள். பவுல் சொல்லதான் பரிசேயனுடைய புத்திரனுமாக இருக்கிறேன் என்று. ஏனென்றால் அவன் பரிசுத்த ஆவியும் உயிர்த்தெழுதலும் உண்டு என்று நம்புகிறவன். ஆனால் சதுசேயரோ பரிசுத்த ஆவியும் கிடையாது, உயிர்த்தெழுதலும் கிடையாதுன்னு நம்பாதவங்க. அதனால் அவங்க நம்பாததுக்கு ஒரு கதையை செட்டப் செய்து கொண்டு வராங்க. மோசே நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கான், ஒரு சகோதரன் திருமணம் செய்து அவன் சந்தானம் இல்லாமல் இருந்து போனால் அவனுடைய சகோதரன், அவனுக்கு அடுத்த சகோதரன் அந்த பெண்ணை விவாகம் செய்து அவளுக்கு சந்தான பாக்கியத்தை உண்டாக்க வேண்டும் என்று. அவ்விதமாக அவன் மூத்தவன் திருமணம் செய்து சந்தானம் இல்லாமல் இறந்து போன போது அவன் இளைய மகனும் அதே மாதிரி திருமணம் செய்து அவனும் சந்தானம் இல்லாமல் இறந்து போனான். இப்படி எங்களுக்குள்ளே 7 சகோதரர் இருந்தார்கள். 7 பேரும் திருமணம் செய்து சந்தானம் இல்லாமலே இறந்து போனார்கள். அப்படி இருக்க அந்த கடைசியாக அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். இப்பொழுது நீர் சொல்கிறபடி உயிர்த்தெழுதல் உண்டானால் உயிர்த்தெழுந்த பிற்பாடு இந்த ஸ்திரீ யாருக்கு மனைவியாக இருப்பாள்? 7 பேரும் அவளை திருமணம் செய்திருந்தார்களே என்று கேட்கிறான். பாருங்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து விளக்கம் சொல்கிறார். இப்போ அந்த அதிகாரத்தில் இப்போ 29 இயேசு அவர்களுக்கு பிரயோஜனமாக நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. அவர்கள் பரலோகத்தில் தேவதூதர்களைப் போல இருப்பார்கள். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை குறித்து நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனாய் இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார் என்று சொன்னார். அல்லேலூயா. விதமாக சொன்னார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். விதமாக பதில் சொல்கிறார் என்று. அதாவது இவர்கள் மனுஷர்கள் என்ன நினைக்கிறார்கள், மனுஷிகமாக இங்கு மனைவி பிள்ளைகளோடு வாழுகிறது போல மரித்தது பிற்பாடு உயிர்த்தெழுதலிலும் மனைவி பிள்ளைகளோடு கூடி வாழலாம் போல் என்று இல்லை. கர்த்தரை எப்போதும் தூய்த்து கொண்டு தேவதூர்களைப் போல தேவனோடு சந்தோஷமாக இருப்பார்கள். ஒருவேளை ஒருவர் பார்க்க முடியும், அறிந்து கொள்ள முடியும், ஆனால் என்ன செய்ய போகிறது, குடும்ப வாழ்க்கை நடத்துகிறது இல்லை, தேவதூர்களைப் போல இருப்பார்கள். அல்லேலூயா. சரி, இது மட்டும் இல்லை, இன்னும் பாருங்கள், அடுத்த வசனம் வாசிமா. இயேசு கிறிஸ்து இது சொன்ன பிற்பாடு அவர் ஜீவனை கொடுக்கவும் எனக்கு எடுக்கவும் அதிகாரம் உண்டு என்று சொன்னாரே. லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் இயேசு பிதாவே உம்முடைய கைகளின் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். சிலுவையிலே கடைசியாக சொன்ன வார்த்தை அவர் அதற்கு முன்னதாக அவரை கெத்செமனே தோட்டத்திலே அவரை அரெஸ்ட் செய்து அவரை அந்த முழுசும் அவரை படாத பாடுபடுத்தி அநேக உபத்திரவங்களை பண்ணினார்கள், சித்திரவதை பண்ணி கடைசியாக அவரை சிலுவையில் அறிந்தார்கள். சிலுவையில் அறிந்த போது 7 வார்த்தைகளை சொன்னார். அதிலும் கடைசியாக தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்போது அவர் சொன்னார், என்னுடைய ஜீவனை நான் கொடுக்கவும் எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று. யாரும் அவருடைய ஜீவனை பறித்து விடவில்லை. அவர் மனப்பூர்வமாக நமக்காகவே அத்தனை கஷ்டங்களை சகித்து கொண்டு உற்சாகமாய் தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்தார். 23:46 வாசி. இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் ஆவியை ஒப்புவிக்கிறேன், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை தானே மனப்பூர்வமாய் பிதாவின் கையிலே ஒப்பு கொடுத்தார். அவர் சொன்னார், நான் என் ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் அதிகாரம் உண்டு என்று. அதே போல் அவர் வாக்குத்தத்தின்படியே மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், அதாவது அவரை சிலுவையில் அறைந்த பிற்பாடு பக்கத்தில் இருந்த புதிதான ஒரு கல்லறையிலே அவரை கொண்டு அடக்கம் பண்ணியிருந்தார்கள். துல்லியதான மெல்லிய துணிகளிலே வாசனை திரவியங்கள் எல்லாம் சுற்றி
கந்தவர்க்கங்கள் போட்டு அவரை அடக்கம் பண்ணி வைத்து விட்டார்கள். இவர் உயிரோடு எழும்புவேன் என்று சொன்னதை சீசர்கள் எல்லாம் மறந்து போனார்கள். ஆனால் எதிரிகளோ சதுசேயர், பரிசேயர், ஆயக்காரர் எல்லோரும், இவர் வேதபாரகர், பரிசேயர் எல்லாம் என்ன செய்தாங்க, ஆசாரியர் எல்லாம் என்ன செய்தாங்க, இவர் மூன்றாவது நாள் உயிரோடு எழும்புவேன்னு சொன்னார். ஆகவே கல்லறைக்கு காவல் வைக்கணும்னு சொல்லி பெரிய கல்லை புரட்டி கல்லறையின் வாசலில் வைத்து விட்டு அடைத்து விட்டு அதுக்கு கல்லறைக்கு சீல் வைத்து போர்ச்சவரை விட்டு காவல் வைத்திருந்தார்கள். ஆனாலும் அவர் என்ன சொன்னாங்கன்னா, இவர் உயிரோடு எழும்புன்னு சொன்னார், அதனால் உயிரோடு எழும்பி போயிடக்கூடாது, காவல் வைக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் மூன்றாம் நாள் வந்தபோது தேவதூதன் கல்லை புரட்டி தள்ளினான். தேவன் உயிரோடு எழும்பி சென்று விட்டார். அவரை தேடி வந்த விசுவாசிகளுக்கு, மற்ற ஊழியர்களுக்கு, பார்க்க வந்தவர்களுக்கு அந்த கல்லறையில் அவங்க உயிர்த்தெடுவார்னு அவங்க நினைக்கல. ஏதோ அந்த சரீரத்துக்கு இன்னும் கொஞ்சம் என்ன செய்யலாம், கந்தவர்க்கங்கள் போட்டு போகலான்னு சொல்லி பார்க்க வந்தபோது தேவதூதன் ஒருவன் கல்லை புரட்டி தள்ளி கல்லின் மேல் உட்கார்ந்து சொன்னான், நீங்கள் அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தார் ஐயா, அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த பிற்பாடு அந்த அடுத்த வசனம் லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 24, 25 போக 45 முதல் 51 வரை உள்ள வசனங்களில் பார்க்கும்போது, அப்போது எங்களுக்கு சிலர் கல்லறைக்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காண. ஸ்திரீகள்லாம் போய் பார்த்துட்டு கல்லறையில் இல்லை, இயேசு உயிர்த்தெழுந்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன், தேவதூதன் சொல்ல கேட்டேன்னு. அவங்க நம்பலை, ஆனாலும் போய் பார்த்தாங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி சொன்ன யாவையும் விசுவாசிப்பதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் தங்கள் மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலாய் சகல தீர்க்கதரிசிகளும் வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் சொன்ன எல்லா வேத வாக்கியங்களையும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து அவரை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். எருசலேமிலே தரித்திருங்கள் என்று சொன்னார். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. இவ்விதமாக பாருங்கள், அவர் இயேசு கிறிஸ்து 40 நாள் அளவும் தன்னை உயிர்த்தெழுந்தவராக என்னுடைய காயங்களை பாருங்கள், நான் தான் என்று சொல்லி மற்றவர்களுக்கு காண்பித்து, என்னுடைய கைகளின் தழும்புகளை எல்லாம் பாருங்கள் என்று சொல்லி உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி 40ஆம் நாளிலே அவர் பரலோகத்துக்கு எழுந்தருளி போகிறதுக்கு முன்னதாக அவர் சீசர்களுடைய கரங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். அவர் சொல்கிறார், நீங்கள் உன்னதத்திலிருந்து வருகிற பரிசுத்தாவினால் நிரப்பப்படுவரை எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். அதன்படி அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். 40, 10, 50 நாள். 50ஆம் நாள் என்றால் பெந்தேகோஸ்தே நாள் என்ற வார்த்தை. அதன்படி அவர்கள் 50 நாள் வரை காத்திருந்த போது மேல் வீட்டு அறையிலே பெந்தேகோஸ்தே என்ற நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு சாட்சிகளாய் வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. இந்த சுவிசேஷம் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதலும் எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும், இதற்கு நீங்கள் சாட்சிகள் என்று சீசர்களுக்கு சொன்னார். அதைத்தான் இன்று நாள் வரை ஜனங்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். சரி, அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் இந்த வார்த்தையின்படியே 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களிலே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் பொருந்தொழிப்பட்டார். அதை பார்த்த ஜனங்கள் இவர்கள் எல்லாரும் ஏதோ மதுபானத்தினால் பேசுகிறார்களோ என்று நினைத்தார்கள். அப்போ சொன்ன அவங்க எல்லாரும் அவரவர் தங்கள் ஜென்ம பாசையிலே பேச தெளிவாய் பேச கேட்டார்கள். அப்பொழுது பேதுரு அவர்கள் நடுவில் எழுந்து நின்று சொன்னான். 30 முதல் 32 வரை உள்ள வசனங்களிலே,
அவன் தீர்க்கதரிசியாக இருந்து உன் சிங்காசனத்தை வீட்டிற்கும் மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்பி வர பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்திருந்தபடியால் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொன்னார். சாட்சிகள், நீங்கள் இயேசுவை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை எழுப்பினார். இந்த இயேசு எழுப்பினதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகள் என்று சொன்னது மட்டும் இல்லை, இதை கேட்டபோது அவர்கள் எல்லாரும் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, ஐயோ நீதிபரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஜீவாதிபதியை கொலை செய்து விட்டோமே, என்ன செய்வது, இந்த பாவத்திற்கு மன்னிப்பு தான் எப்படி கிடைக்கும் என்பதாக அவர்கள் கேட்கிறதாக இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி, சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். 38 வசனம் முதல் 41 வரை வாசிப்போம். பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு எந்த இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொண்டீர்களோ அவருடைய நாமத்தினாலே, எந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினாலேயே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தம், அதாவது இப்போ பரிசுத்தாவின் வாக்குத்தத்தம் எதனால கிடைக்குன்னா அவருடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் போது கிடைக்கிறது. உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி, தூரத்தில் இருந்து வருகிற யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி, அதாவது இஸ்ரவேலருக்கு மாத்திரமல்ல இன்றைக்கு நமக்கும் கூட கிடைத்திருக்கிறது அந்த வாய்ப்பு. அதனாலே தான் இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி, இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள், அந்த வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். தினம் ஏறக்குறைய 3000 பேர் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய், ஐயோ குற்றம் செய்து விட்டோமே என்ற குத்த மனசாட்சியுடையவர்களாக இருந்தவர்கள், உங்களுக்கு இதற்கு குற்றம் பாவம் மன்னிக்கப்படவும் வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்தாவியையும் வாக்குத்தத்தத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளவும் ஒரே வழி ஞானஸ்நானம் பெறுவது என்று சொன்னபோது அதை கேட்டு சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ரோமருக்கு எழுதின நிருபம், இந்த ஞானஸ்நானத்தினால என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வரை உள்ள வசனங்கள் வாசி. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அதனால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டோம். இவ்விதமாக ஞானஸ்நானத்தினால் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம். ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம். அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி. இப்போ ஞானஸ்நானத்தினால் என்ன நடக்குது? அவருடைய மரணத்துக்குள்ளாக்கப்பட்டு அவரோடு இணைக்கப்பட்டவர்களாகவும் அவரோடு கூட அவருடைய உயிர்த்தெழுதலிலே நாமும் இணைக்கப்பட்டவர்களாக இருந்து இருக்கிறோம். பாவம் செய்யாதபடிக்கு நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டு நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்களாக்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே, ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நம்ம ஞானஸ்நானத்தினால அறிய வேண்டிய ஒரு பெரிய காரியம் என்ன நடக்குது ஞானஸ்நானத்தில்னா, இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் சிலுவையில் அறியப்பட்டவர்களாகவும் இயேசு கிறிஸ்துவோடு கூட உயிரோடு எழுந்தவர்களாகவும் எண்ணப்படுகிறோம். அல்லேலூயா. அதனால் பின்ன அடுத்து பாருங்கள், 1 பேதுரு 3:21 வாசி. 1 பேதுரு 3:21 அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றி நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து நம்மை இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. நம்மையும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் உயிர்த்தெழுதலினாலே ரட்சிக்கிறது. அப்போ உயிர்த்தெழுதலினாலே, மரணம் உயிர்த்தெழுதலினாலே நமக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. இதைத்தான் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27 ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அத்தனை பேரும்
கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்துவை நாம் ஞானஸ்நானம் பெற்றதினாலே கிறிஸ்துவை தரித்து கொள்கிறோம். இப்படி இருக்க கிறிஸ்துவின் இந்த உயிர்த்தெழுதலை குறித்து உறுதியாய் உற்சாகமாய் சாட்சி சொன்னார்கள், ஊக்கமாய் சாட்சி சொன்னார்கள். இந்த உலகத்திலே எந்த மதத்திலும் இல்லாத ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவில் மட்டுமே உரியதான காரியம். எந்த மத தலைவர்களோ எந்த புராணத்திலோ எந்த சரித்திரத்திலுமே இல்லாத ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அப்போஸ்தலர்கள் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நாம் இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி சொல்ல வேண்டும். அப்படியானால் நாம் பூர்ணமான கிருபை பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர்கள் 17ஆம் அதிகாரம் 30-31 அறியாமுள்ள காலங்களில் தேவன் காணாதபோல் இருந்தார். இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷரெல்லாம் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அவர் அதிலே தம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்திருப்பார். அந்த மனுஷனை மரித்தவர்கள் எழுப்பினதினாலே, உயிரோடு எழுப்பினார், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார். அந்த மனுஷனை கொண்டுதான், இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் இந்த நியாயத்தீர்ப்பை செய்ய போறோம் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த ஜாதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த மொழி பேசுகிறவர்களாக இருந்தாலும், எந்த நம்பிக்கை கடவுளே இல்லை என்ற நம்பிக்கை உடையவர்களாக இருந்தாலும், ஒரு நாள் இந்த மரித்து உயிர்த்தெழுந்த நம்முடைய பாவங்களுக்காக கரையம் செலுத்தி மரித்து உயிர்த்தெழுந்த இந்த இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் இந்த உலகத்தை நியாயந்திருக்க வரப்போகிறார். அல்லேலூயா. அவர் நியாயந்திருக்க வருவார் என்று சங்கீதம் 98:9 சொல்லப்பட்டிருக்கு. அவர் நியாயந்திருக்க வரப்போகிறார் என்று. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனமும் 20-21 வசனங்களை வாசிக்கும்போது, வாசிமா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியையின்படி அவனவன் கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்றார். இவளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். ஆகவே என்னை கேட்கிறாருமே, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, உங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு இலவசமாய் தேவன் தருகிறார். இந்த நாட்களிலே அதை பெற்றுக்கொள்வீர்களானால் அது உங்களுக்கு நல்லது. மற்றபடி உங்களுடைய நாட்களை நீங்கள் வீணாக்கி விடுவீர்களானால் பின்பு ஒரு நாள் அன்று சொன்னார்களே, அன்று இந்த ஜோசா டிவியில் வார்த்தையை கேட்டேனே, யூடியூப்பில் பார்த்தேனே என்று நீங்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்கும். ஆகவே இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இந்த இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அல்லேலூயா.